தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். கும்பராசி பிறந்தவங்களுக்கான குணாதிசயங்கள் எப்படி இருக்கு? யாராவது உங்களுக்கு ஜெக் போடுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட எப்பயுமே கொஞ்சம் வாட்ச்ஃபுல்லாகவே இருங்க. கும்பத்தில் பிறந்தவங்களாம் ஆக்சுவலாக உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னு சொன்னால் தே ஆர் ஸோ மச் டுவர்ட்ஸ் பிஸ்னஸ். அதே மாதிரி பிரெயின் வந்து மோர் தேன் சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கும்பத்துக்கு வரணும். நீங்கள் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். கும்பத்தில் ஒருவேளை நீங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மேரேஜ் லைஃப் மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணணும். இந்த ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆயிடுறேன், அதே மாதிரி 1 போட்டு 100 ஆக்குறேன், 100 போட்டு 5000 ஆக்குறேன், இந்த மாதிரி குரூப்பெல்லாம் உங்களை தேடி தான் வரும். தயவு செஞ்சு அந்த மாதிரி ட்ராப்பில் போய் தயவு செஞ்சு மாட்டிக்காதீங்க. உங்கள் மூளை ரீதியான விஷயங்கள் தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மனசை கேட்டு எந்த ஒரு விஷயமும் செய்ய வேண்டாம். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோட தாந்திரிக ஜோதிடர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கும் நிறைய விதமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கு சார். சந்தோஷம். ஒவ்வொரு ராசியினர்களையும் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில கும்பராசி பிறந்தவங்களுக்கான குணாதிசயங்கள் எப்படி இருக்கு சார்? கும்பம்னு சொன்னாலே மூல திரிகோண ஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த மூல திரிகோண ஸ்தானத்தில் சனி பகவான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய இடம் வந்து கும்பம். அப்படிங்கும் போது எப்பயுமே நான் சொல்கிறது தான், காலபுருஷன் வந்து தெரியாத ஒரு விஷயங்கள் வந்து நம்ம ஜோதிட பலன்கள் சொல்கிறது அர்த்தம் இல்லை. அப்படிங்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் ராசியான நம்ம கும்பராசி அன்பர்கள் வந்து எப்பயுமே நான் உங்களுக்கு என்ன பணிவாக சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், யாராவது உங்களுக்கு என்ன சொல்கிறதுனா ரொம்ப ஜெக் போடுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எப்பயுமே கொஞ்சம் வாட்ச்ஃபுல்லாகவே இருங்க. அப்படி ஏன் நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் நான் பணிவாக சொல்கிறது என்னென்னா, இந்த அழுகக்கூடிய பொருள்கள், அதே மாதிரி இமோஷ்னல் கனெக்டு, அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களை மாட்ட வச்சிடும். ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்ட வச்சிடும். உங்களோட தன்மையே எப்பயுமே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கால்குலேட்டிவான விஷயங்கள் தான். கால்குலேட்டிவான விஷயங்கள்லாம் யூ வில் பி வெரி ஸ்ட்ராங் வித் யர் பிரெயின், நாட் வித் யர் ஹார்ட். அப்படின்னா உங்கள் மூளை ரீதியான விஷயங்கள் தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மனசை கேட்டு எந்த ஒரு விஷயமும் செய்ய வேண்டாம். அதே மாதிரி கும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தொழிலுக்குள்ள ராசின்னு நான் சொல்லுவேன். தொழிலுக்குள்ள ராசினா நீங்கள் என்ன தான் முயற்சிகள் எடுத்து வேலைக்கு போகிறேன்னு சொன்னாலும், ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் உங்களோட ராசி அதிபதி கும்ப ராசியாக இருக்கீங்க, இல்லை கும்ப லக்னமாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும், அந்த அதிபதி நல்ல நிலையில் இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், அதாவது துலா லக்னக்காரர்கள், துலா ராசிக்காரர்கள், அதுவும் இந்த சனி நல்ல நிலையில் இருக்கிறவங்க, அதே மாதிரி மகர ராசிக்காரர்கள், மகர லக்னக்காரர்கள், அதே மாதிரி நம்மளுடைய கும்ப ராசிக்காரர்கள், கும்ப லக்னக்காரர், இவங்கெல்லாம் தொழில் செய்கிறதுக்காகவே பிறந்தவங்க. அதுவும் இந்த கும்பத்தில் இருக்கிறவங்க ஓப்பனாக சொல்லணும், நம்ம அதாவது ஆணாக இருந்தாலும் ஹேண்ட்ஸம் லுக்கிங்காக இருப்பாங்க. அதேமாதிரி பெண்ணாக இருந்தாங்கன்னா ரொம்ப ப்ரோஆக்டிவாக என்ன சொல்கிறது, குடுன்னு இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் நல்லா இருக்கும். பட் யூ ஆர் வெரி ஹைலி கால்குலேட்டிவ். கும்பத்தில் பிறந்தவங்களாம் ஆக்சுவலாக உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னு சொன்னால் தே ஆர் ஸோ மச் டுவர்ட்ஸ் பிஸ்னஸ். அதே மாதிரி பிரெயின் வந்து மோர் தேன் சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கும்பத்துக்கு உண்டுமா. இவங்களுடைய பிறப்பின் சூட்சமம் அப்படின்னா என்ன சொல்லலாம் சார்? கும்பத்துக்கு பயங்கர அறிவாளி, பயங்கர அறிவாளி. ஆனால் மனசை கேட்டு ஏமாந்து போயிடுவாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அதே மாதிரி அப்டேட்டில் வருது பார்த்தீங்களா. அதாவது இப்போ வரக்கூடிய டெக்னாலஜி, இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு கழித்து வரக்கூடிய டெக்னாலஜி, இந்த லெவல்லலாம் அந்த அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ரிலேட்டட் விஷயங்கள்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் அவங்கள பேசிகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் அவங்க சதய நட்சத்திரத்திலாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கெல்லாம் இப்போ நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்கன்னா கடக்கடன்னு அப்படி பார்த்துட்டு இதுதான் இதோட ரிப்போர்ட்டுன்னு கிளம்பி கையில் போட்டுருவாங்க. ஆமாம், டெஃபினட்டாக. அதுவும் புரட்டாதி இதில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு தேனோ யூஸிங் தேர் பிரெயின், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட பணம் இருக்கும். அதில் லக்கிலி நீங்கள் ஒருவேளை நான் சொல்கிறேன், இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். கும்பத்தில் ஒருவேளை நீங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மேரேஜ் லைஃப் மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு குட் எனர்ஜி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அது கரெக்டான பர்சன்ட்டை அது போய் சேரணுங்கிறத நம்ம பணிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன் நான் சொல்கிறேன், இந்த பரணி நட்சத்திரம் தரணியாலும், கேட்ட நட்சத்திரம் கோட்டை கட்டியாலும் அப்படிங்கிறதால சும்மா ஹம்பக் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும்.
இதெல்லாம் கூட உங்களுடைய ஜனனகால ஜாதகம். இப்போ நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஏன் சொல்லிகிட்டே இருக்கேன் எனது அன்பார்ந்த ஆதன் ஆன்மீகம் நேயர்களே, இப்போ நம்ம பொது பலன்னு பேசுகிறதுனால அது பொது பலனுக்கான பேசிக்கான விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் உங்களோட பணிவாக சொல்கிற விஷயம் என்னென்னா, கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் வர்றவங்க மட்டும் தயவு செஞ்சு இந்த 7 பொருத்தம் பார்த்தேன் 6 பொருத்தம் பார்த்தேன்னு சொல்கிறத விட, ஏன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடிய நபருக்கு உங்களால் நிறைய நன்மைகள் கிடைக்குங்கிறத பணிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு அந்த மேரேஜ் லைஃபு, அதே மாதிரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் திங்ஸை இந்த மாதிரி விஷயங்களை போய் மாட்டிட்டிங்கன்னா ஆக்சுவல் எனர்ஜி வந்து டைவர்சிஃபை ஆகிடுன்றது தான் வருத்தமான ஒன்று. விட்டம் நட்சத்திரத்தை பற்றி எதுவும் சொல்லலை. அதாவது அவங்க எப்படின்னாமா எதுலேயுமே மாட்ட மாட்டாங்க. நீங்கள் உடைந்த நட்சத்திரம் இருக்குது, உடையாத நட்சத்திரம்னு கணக்கில் இருக்குது. அப்போ அவிட்டம் மொத்தம் எப்படின்னாமா உழைப்பாளிகள், கடுமையான உழைப்பாளி. நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன்னாமா, இவங்க வந்து அதாவது கும்பம்னு எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த நட்சத்திரம் அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்பால் உயர்ந்தவர்கள். ஆனால் இந்த 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க பயங்கர கெட்டிக்காரங்க. ஆன் கேமராவில் சில விஷயம் சொல்லக்கூடாது, ஏன்னா நம்மளோட அன்பார்ந்த நேயர்கள் நிறைய பேர். அப்போ அவங்களால என்ன வேணால் செய்ய முடியுங்க. அவங்க ஒரு ஸ்கெட்ச் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இதுதான் இப்படி தான் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அதை செஞ்சு முடிச்சிருவாங்க. அதுக்கு தான் உங்களுக்கு பணிவாக என்ன சொல்கிறேன், எதிராளி இருக்கிறவங்க யாருன்னு தெரிஞ்சு கரெக்டாக பிளான் போட்டு பிரெயினை வச்சு கேளுங்க, மனசை வச்சு கேட்டால் மாட்டிப்பீங்க. கும்பராசினியர்கள் இந்த விஷயத்துல கவனம் தேவை அப்படின்னா என்ன சொல்லலாம்? அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், அதே மாதிரி தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா மேரிட்டலுக்குள்ளே போயிடக்கூடாது. எதுக்காக ஒருத்தவங்க பழகுறாங்கன்னு தெரிஞ்சே செஞ்சால் சரி. பட் தெரியாமல் நான் போய் ட்ராப்பில் மாட்டினேன், இமோஷனல் கனெக்ட் ஆகிட்டேன், அஜோ நான் போய் மாட்டின்ட்டேனே அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சரியாக வராது. அதே மாதிரி தவறாக நினச்சிக்காதீங்க எனது அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே. இந்த ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆயிடுறேன், அதே மாதிரி 1 போட்டு 100 ஆக்குறேன், 100 போட்டு 5000 ஆக்குறேன், இந்த மாதிரி குரூப்பெல்லாம் உங்களை தேடி தான் வரும். தயவு செஞ்சு அந்த மாதிரி ட்ராப்பில் போய் தயவு செஞ்சு மாட்டிக்காதீங்க. குறிப்பாக அந்த பூரட்டாதியும் தட் இஸ் லைக் நம்மளுடைய சதய நட்சத்திரமும் இருக்கக்கூடிய கஸ்புன்னு சொல்லுவோம். கஸ்புனா சந்தின்னு சொல்லுவோம். நட்சத்திர சந்தியில் வரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் விட்டுருப்பீங்க. ஷேர் மார்க்கெட்லாம் வந்து சூதாட்டம் கிடையாது, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. அப்படிங்கும்போது அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணி லாங் டேர்முக்கு படித்து அதுக்கு தகுந்த மாதிரி சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸை வச்சு லாங் டேர்முக்கு போனால் ஜெயிக்கலாம். இன்ட்ராடே போய் ஜெயிக்கிறது, அதே மாதிரி இந்த பிட்காயின் போய் ஜெயிக்கிறேன், அதை போட்டு ஜெயிக்கிறேன், இதை போட்டு ஜெயிக்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கீகரிக்கப்படாத விஷயங்களை போனீங்கன்னா நிறைய போய் இந்த மாதிரி விஷயங்களை போய் மாட்டிக்கக்கூடிய அமைப்புகள் வந்துடும். அதில் கவனமாக இருந்துக்கணும். கும்பராசி நேயர்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னா இந்த தெய்வம் திருச்செந்தூர் முருகன். கேட்க கேட்க கொடுப்பார் நம்ம அப்பன் திருச்செந்தூர் முருகன். முருகனை விடாதீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, வேலும் மயிலும் உங்களை பல வகையில் காப்பாற்றும், உங்களை உடலையும் காப்பாற்றும், உங்கள் உள்ளத்தையும் காப்பாற்றும், உங்கள் தனத்தையும் காப்பாற்றும். அதனால் இதை ஒன்றே யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு அது எப்படிங்க அதெல்லாம் விட்டுறணும். இது வந்து சூக்ஷம ரகசியம். அதான் நீங்கள் பிடிக்க திருச்செந்தூர் முருகனை கும்பிடுங்க, வேல் பூஜை செய்யுங்க. இந்த மாதிரி கும்பராசியில் இருக்கக்கூடிய எனது அன்பார்ந்த நேயர்கள் யாரெல்லாம் நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு ஜெயிச்சிங்களோ தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அப்போ தான் மித்த நேயர்களுக்கும் புரியும். இது மூலமாக உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு போனால் அந்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும் நண்பர்களே. கும்பராசி நேயர்கள் செல்ல வேண்டிய கோவில்கள்னா எந்த கோவில்? அதான் திருச்செந்தூர் முருகன். விட்டுறாதீங்க. தொழில் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்பயுமே வழிபட வேண்டியது வந்து பிரதோஷ காலங்களில் வந்து சிவமாக வழிபடுங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சிவம் என்பது சிவனும் சக்தியும் சேர்ந்தால் சிவம். அப்படிங்கும்போது சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சொல்லிகிட்டே இருக்கு. சொல்ல 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 இது சரணாகதி யோகம். சரணாகதினா என்ன? சிவம்னு சொன்னால் சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் என்னை காப்பாற்றுறீங்க, சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் என்னை ஜெயிக்க வைக்கிறீங்க அப்படின்னு பகிரங்கமாக இப்போ விழுந்துடுறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்மளே ஒருத்தட்டு போகிறோம், தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க ப்ளீஸ் அப்படின்னு போய் விழுகிறோம்னா, ஆணவம் இல்லாமல் இப்போ விழுந்தோம்னா அச்சோ பாவமாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவி செய்வோம் அல்லவா? அப்படிங்கும்போது கடவுள்களுக்கெல்லாம் கடவுளான நம்மளுடைய தாயும் அதே மாதிரி தந்தையுமான ஈசனும் அந்த தாயும் நினச்சால் யாராலையும் உங்களோட வெற்றியை தடுக்கவே முடியாது. அதனால் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சொல்லும்போது ஜெயித்தாலும் நீங்கள் உங்களால் தான் ஜெயிக்கிறேன், காப்பாற்றுறதும் நீங்கள் தான். சரணாகதி தத்துவத்தில் பிரதோஷ காலங்களில் வழிபாடுகள் செய்யுங்க. அதே மாதிரி சகல செல்வ வளம் தரும் சிவ போற்றி வழிபாடுன்னு யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா அதில் வரும். ஓம் ஒரு தலை மகனாய் உயர்ந்தோய் போற்றி, மறுதலை நோய்கள் அறுப்போய் போற்றி அப்படின்னு வரும். அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருங்க. சொல்ல 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 தேவையில்லாத நபர்கள்ட்ட போய் மாட்டின்னு முழிக்காமல் இந்த 1 போட்டு 100 வாங்குறேன், 100 போட்டு 5000 கிடைக்கிறேன் அப்படிங்கிற குரூப்பெல்லாம் உங்களை விட்டு விலகிரும். பண்ணிட்டாலே நீங்கள் ஆத்மார்த்தமாக சந்தோஷமாக இருக்கலாம். கும்பராசி நேயர்களுக்கான வாழ்நாள் பரிகாரம்னா என்ன? வாழ்நாள் பரிகாரம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இமோஷனல் கனெக்ட் நோ.
அதே மாதிரி புத்திசாலித்தனம் தான் எஸ். இதை நீங்கள் வந்து யதார்த்த பரிகாரமாக வச்சுக்கணும். அதே மாதிரி இது இல்லாமல் இது இல்லாமல் நீங்கள் ஒரு இது ரீதியாக வழிபாடுகள் ரீதியாக அப்படின்னு சொல்லுவேன் சொன்னால் உங்களை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த குரு ஸ்தலம்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து நம்ம ஆலங்குடியாக இருக்கலாம், தென்திட்டையாக இருக்கலாம். அதே மாதிரி நம்ம அகத்தியருக்கு குருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு சொன்னால் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ வியாழக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் போயிட்டு வாங்க. போயிட்டு வரும்போது நிறைய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். நிறைய பயனுள்ள தகவல்களை சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி. வேணாம்.